உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்து எழுத்தாணி மனுவில் உள்ள விடயங்கள் தவறானவை எனவும் உண்மையான விடயங்களை மறைத்து மனுவை தாக்கல் செய்ததன் மூலம் நீதிமன்றம் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாகவும் சட்டம் அதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி சரதிசாநாயக்க ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இன்று 4வது நாளாகவும் மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதிவாதிகள் சார்பில் மன்றில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹார்ஷி ஹேரத் மன்றுக்கு அறிவித்தார். மனுதாரர் அசாத் மௌலானாவை சந்திக்கவில்லை என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் மனுதாரர் அசாத் மௌலானாவும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்கள் உள்ளதாகவும் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவின் மூலம் மனுதாரர் அந்த விடயங்களை நீதிமன்றத்துக்கு மறைத்துள்ளார் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். உண்மை விடயங்களை மறைத்து மனுவை தாக்கல் செய்ததன் மூலம் நீதிமன்றம் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ச சுத்தமான கரங்களுடன் நீதிமன்றத்திற்கு வரவில்லை எனவும் கூறினார். மனுவின் 2வது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவுக்கு மனுதாரர் மீது எந்தவிதமான கோபமோ அல்லது தன்னிச்சையான குரோத எண்ணமோ இல்லை எனவும் சுஹார்ஷி ஹேரத் வாதிட்டார். மனுதாரரின் கோரிக்கைகள் அடிப்படை உரிமை மனுவோடு தொடர்புடைய விடயங்கள் எனவும் மனுதாரரின் சுதந்திரத்துக்கு இடையூறு ஏற்படும் என்ற வார்த்தையை ஜனாதிபதி சட்டத்தரணி தனது உரையில் 40க்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். இதன்படி அரசியல் அமைப்பின் 126வது பிரிவின் கீழ் இந்த மனுவை உயர்நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு அவர் கோரிக்கை விடுத்தார். மனு மீதான மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.